திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த பேச்சு தேர்தல் களத்தில் கடுமையான ஒரு மோதலை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படிங்கிறத தாண்டி இது மக்களிடம் போய், சாதாரண சாமானிய மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறது. எங்கிட்ட வந்து உங்களுடைய வீட்டை பறித்துக் கொள்வார்கள், உங்களுடைய காரை பறித்துக் கொள்வார்கள், ஏன் உங்களுடைய தாலியை கூட பறித்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் ஒரு சாதாரண மக்களுக்கு ஒரு அச்சம் வரக்கூடிய அளவுக்கான ஒரு பரப்புரையை எங்கேயோ பெரிய இடத்துல எல்லாம் போய் பேசல, சாதாரண சாமானிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பிரதமர் பேசுகிறார் என்று சொன்னால் அந்த பரப்புரை எடுபடக்கூடிய ஒன்றாகத்தான மாறும். நான் அது எடுபடும் எடுபடாது என்பதை விட முன்னாள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய அச்சத்தை இதில் முன்னாள் பிரதமர், ஆமா முன்னாள் பிரதமர் தானே இல்லையா அவரு? பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் வந்து இப்ப காபந்து பிரதமர். என்னைக்கு எலெக்ஷன் டிக்ளேர் ஆச்சோ அன்னைக்கு அவர் ரெகுலர் பிரதமர் கிடையாது. இல்ல, நாடாளுமன்றத்தை பயன்படுத்துகிறேன். அப்படி சொல்லணும்னா காபந்து பிரதமர் தான் சொல்லணும். இல்ல, நான் விளக்கம் கொடுக்கணும். நாடாளுமன்றத்தை கலைத்து எந்த அரசும் இல்லாத போது இருக்கக்கூடியதுதான் காபந்து அரசு. அப்படி இல்ல இல்ல காபந்து அரசு அப்பதான் நீங்க வந்து அப்படி சொல்லலாம். ஆனா இப்ப ஜனாதிபதி சொல்லாத வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தான். எலெக்ஷன் டிக்ளேர் ஆன உடனேயே ரெகுலர் மந்திரி சபை கிடையாது, அது கேர்டேக்கர் கேபினெட். அத ஜனாதிபதி அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். நீங்க பிரதமரா இருந்து காபந்து பிரதமர், அது ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குமேங்கிறதுனால முன்னாள் பிரதமர் சொன்னா சரி காபந்து பிரதமர், ரைட், ஒத்துப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவருக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அச்சம். காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணியினுடைய காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்து நாட்டு மக்களிடம் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கல்வி கடனில் இருந்து, ஏழை தாய்மார்களுக்கு 1 லட்சத்தில் இருந்து, இப்படி வரிசையாக அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற சமூக நீதி திட்டங்கள் ஏறத்தாழ திராவிட மாடல் அரசினுடைய இந்திய பார்வையில் அந்த தேர்தல் அறிக்கை இருக்கிறது. அதை பார்த்து இனிமேல் நாம் என்ன செய்வது, ஏனென்றால் அவர்கள் பதிலுக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்தார்கள். எனக்கு தெரிந்த அந்த தேர்தல் அறிக்கையை பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களே திரும்ப சொல்ல முடியாத அளவிற்கான ஒரு தேர்தல் அறிக்கை, அதில் ஏதும் இல்லை. அப்படியானால் இதை சமாளிப்பதற்காக அவர்கள் இல்லாத வாதங்களை எடுத்து வைக்கிறார்கள். அதிலும் ஒரு பிரதமர் என்ற இடத்தில் இன்றைக்கு எதிர்பார்க்கப்படுகிற அல்லது பாஜகவால் முன்னிறுத்தப்படுகிற மோடி அவர்கள் இப்படியெல்லாமா பேசுவார்? இப்பொழுது அவர் கேள்வி கேட்கிறார் அல்லவா, சகோதரி பிரியங்கா கேட்கிறார், ஏனப்பா நீங்கள் சொல்லுகிறீர்களே மாங்கல்யத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள், ஏறத்தாழ இந்த டிமானிட்டைசேஷனோடு எத்தனை பேர் இறந்து போனார்கள், அவர்களுடைய மாங்கல்யத்தை பற்றிய உங்களுடைய பேச்சு என்ன? அல்லது இந்த கொரோனா காலத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஏறத்தாழ 2 லட்சம் பேர் இறந்து போனார்களே, அவர்களினுடைய காலகட்டத்தில் இறந்து போன உங்களுக்கு அந்த மாங்கல்யத்தை பற்றி உங்களுடைய கணக்கு என்ன? இதை தாண்டி 2014 இருந்து 2022 வரைக்கும் சற்றேறக்குறைய 98,000 விவசாயிகள் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கிறார்களே, இவர்களுடைய மாங்கல்யம் எல்லாம் அறந்து போன போது, இன்னும் சொல்ல போனால் மணிப்பூரில் மாங்கல்யம் மட்டுமல்ல மானத்தையும் பறிகொடுத்து தாய்மார்கள் போன போதெல்லாம் இந்த மானமிகு மோடி என்ன செய்து கொண்டிருந்தார் என்ற கேள்வியை பிரியங்கா வைக்கிறாரே, இது தேவையா ஒரு களத்தில்? அப்படியானால் இந்த தேர்தல் பிரதமர் மோடி மக்களை உணர்ச்சி வயப்படுத்தும் விதமாக உங்களுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்படும், வீடு எடுத்துப்பாங்க, கார் எடுத்துப்பாங்க, தாலி எடுத்துப்பாங்கன்னு பேசுகிற போது மீண்டும் அதே மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்வமான பரப்புரையை பிரியங்கா காந்தியும் முன்வைக்கிறார் அப்படின்னு தான் அதை பார்க்க வேண்டியது. இல்லை, அப்படி இல்லை. அதுல அவர் இன்னொரு உணர்வு பூர்வமான உண்மைகளை வைக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி டில்யூஷன் ஸ்டேட்மெண்ட், இல்லாத ஒன்றை வைக்கிறார், பேசப்படாத ஒன்றை பேசியதாக வைக்கிறார். ஆனால் சகோதரி பிரியங்கா காந்தி என்ன சொல்றாரு, பாகிஸ்தானினுடைய யுத்தத்தின் போது நமது ராணுவ வீரர்களுக்கும் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்குமாக தன்னிடம் இருந்த மாங்கல்யம் உட்பட தங்கத்தை இந்த நாட்டிற்கு தியாகம் செய்தவர் இந்திரா காந்தி அம்மையார். இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என் தாயினுடைய மாங்கல்யம் கூட இந்த மண்ணுக்காக பறிபோயிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறாரே, இது உணர்வு பூர்வமானது. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி சொல்வதில் எங்கேயாவது உண்மை இருக்கிறதா? ஒரு உதாரணத்திற்கு இப்ப இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் நீங்க சொன்னீங்கல்ல, இதுல ஒரு நியாயம் இருக்கு.
இன்ஹெரிட்டன்ட் டாக்ஸ் அப்படிங்கறத ஒரு வரியில சொல்லிட்டா நாட்டு மக்களுக்கு இது சரியா தப்பான்னு புரிஞ்சிடும். அதாவது ஒரு இந்திய நாட்டில் ஒரு இல்ல அது நம்ம பேசலாம், அடுத்த சுற்றிலையும் பேசலாம். இல்ல அப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். நீங்க அது வந்து தவறான ஒரு சொல்லாத, காங்கிரஸ் சொல்லாத அல்லது தேர்தல் அறிக்கையில் இல்லாத ஒன்றை பாஜக பரப்புரை வியூகமாக முன்னெடுக்குது அப்படின்னா அது தொடர்பாக விளக்கம் கொடுக்கணும், அதை கிளாரிஃபை பண்ணணும். அப்படி அதுல ஒண்ணு இல்ல அப்படிங்கறத காங்கிரஸ் சொல்லி இருக்கணும் இல்ல பரப்புரை களத்துல. இல்ல அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. பிட்ரோடா வந்து மிக தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்காரு. நான் வந்து அதை சொல்லல, அவர் சொல்ற மாதிரி நான் சொல்லல அப்படிங்கறத தான் அவர் விளக்கம் சொன்னார். நீங்க அடுத்த சுற்றுல அந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் பேசலாம், நீங்க பேசுவோம். ஆனா இது நான் கேட்கிறேன், ஒரு 10 ஆண்டு காலம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய வாதத்தை வைத்து தான், அவர் பேசியதை வைத்து தான் பிரதமர் மோடி இதை தொடக்கினார். நீங்க நாட்டினுடைய வளத்தை பகிர்ந்து கொடுத்து இவர்களுக்கெல்லாம் கொடுப்போம்னு சொல்றது தான் அவர் சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு, ஊடுருவல்காரர்களுக்கு, அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்பவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு பிரதமர் சொன்னது. அந்த அடிப்படையில் அதை கோட் பண்ணி தானே பிரதமர் பேசினாரு. அதுலதான் அதாவது பிரதமர், முன்னாள் பிரதமர் நமது மன்மோகன் சிங் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார், இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, அதே போன்று சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த இந்தியாவின் சொத்து என்று மன்மோகன் சிங் பார்த்தது எது என்று சொன்னால் கல்வி, இந்தியாவின் வளங்கள், வேலை வாய்ப்பு. அவர் வந்து இவரு மோடி பார்க்கிற சின்ன பார்வை பார்க்கவில்லை. மோடி சொத்துனா எதை பார்க்கிறாரு, வீடு கார்னு பார்க்கிறாரு. பிரதமர் மன்மோகன் சிங் சொத்து என்றால் எதை பார்த்தார் என்றால் கல்வி, வேலை வாய்ப்பு, சமூக நீதி, இதை பார்த்தார். அதுல அவர் என்ன சொன்னாரு, இந்த அடிப்படையில் பார்க்கிற போது படிப்பிலையும் அல்லது இந்த மாதிரியான வேலை வாய்ப்பிலையும் ரொம்ப பின்தங்கி இருப்பது மைனாரிட்டி, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளைம் இருக்கு. இதுல என்ன தப்பு? இத இவர் எப்படி எடுத்துக்கிட்டு வராரு, முஸ்லிம்களுக்கு கொடுத்தார்கள் என்று எடுத்துக்கொண்டு வருவாரே. ஆனால் இது இவருடைய சிந்தனையில் வந்து இட் இஸ் எ கரப்டட் மைண்ட். ஓகே, நான் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு எம் குமார், இது தாலியை வைத்து பெண்களை பிரதமர் பயமுறுத்துகிறார் அப்படின்னு பிரியங்கா காந்தி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். விவசாயிகள் 600 விவசாயிகள் உயிரிழந்தார்கள், அவர்களினுடைய தாலி அறுப்பதற்கு காரணமாக இருந்தார். டிமானிட்டைசேஷன் சமயத்தில் இத்தனை பேருடைய தாலி அருந்தது அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். வணக்கம் எல்லாத்துக்கும். தேர்தல் நேரத்தில் அரசியல்வாதிகள் தங்கள் கட்சிகளுக்கு சாதகமாக பேசக்கூடியது இயல்பானது. பிரியங்காவும் அவர் வந்து விவசாய போராட்டம் எப்படி நடந்தது, அரசுடைய நிலைப்பாடு என்ன, அந்த நிலைப்பாட்டுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுத்தது, அதுக்கு ஃபண்டிங் பண்ணது யாரு, என்ன நடந்தது, எவ்வளவு பேர் இறந்ததெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும், வந்திருக்கு. இல்ல அப்படி ஆதரவு அப்படின்னு சொல்லும் போதே பிரதமர் பேசினதுக்கு எதிர்வினை தான் பிரியங்கா காந்தியினுடைய பேச்சு. ஆமாம், அதான் தன்னால் ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு ரைட் நடக்குது, சில பேர் இறக்குறாங்கன்னா அதுக்கு அவர் தான் காரணம்னு சொல்கிறதுங்கிறது அது அரசியலுக்காக. அதுதான் அரசியல்னு சொன்னேன். தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு சாதகமான பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுறதுக்காக பேசியிருக்காங்க. ரெண்டாவது பிரதமருக்கும் பொருந்தும், பிரதமருக்கும் பொருந்தும். அரசியல்வாதி தானே. நான் வந்து மனசாட்சியோட தான் பேசுகிறேன். பிரதமருக்கும் பொருந்தும். யாருக்கு இல்ல பிரதமர் அப்படின்ற அந்த பொறுப்பை ஒரு அரசியல்வாதிங்கிற அந்த சின்ன இடத்துக்குள்ள சுருக்கிட முடியாது. அதாவது பிரதமருக்கு எந்த அளவில் அது பொருந்தும்னு நான் சொல்றேன்னு சொன்னா, அவர் வந்து நேஷனல் கவுன்சில் கூட்டத்தில் 2006 மன்மோகன் சிங் பேசினது, சகோதரர் ரவீந்திரன் அவர்கள் சொன்னது போல என்ன சொன்னார் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய சொத்து ஏழை எளிய தலித் மக்களுக்கும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும், சிறுபான்மையினருக்கும் அவர்களை உள்ளடங்கியதும் தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சின்னு சொன்னார். அவர் சொன்னார். ஆனால் அதில் அரசியல் ரீதியாக அதுக்கு எதிரான கருத்து வைக்கிறவங்க மோடி கருத்தை தப்புன்னு சொல்ல முடியாது. அவர் அதுக்கு இன்டர்பிரேஷன் சரியா இருக்குதா இல்லையாங்கிறது கேள்வி. அந்த இன்டர்பிரேஷன் வந்து இல்ல நீங்க தனி மனித சொத்துக்கும் நாட்டின் சொத்துக்கும் வேறுபாடு இருக்கிறது. நீங்க நான் நேரடியா உங்களிடம் வந்து உங்களுடைய சொத்தை பறித்து நான் அவருக்கு கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கும் பொதுப்படையா சொல்றதுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல சார்? நீங்க கேட்டதுக்கு நான் நல்ல கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். அதாவது இந்த நாட்டில் சிறுபான்மையினருக்கு தான் சலுகை அதிகம் இந்துக்களை விட. அதை யாரும் மறுக்க முடியாது. கல்வியாக இருக்கட்டும், அவங்களுடைய சிறுபான்மையினருக்கு சலுகை என்ன, நான் என்ன சொல்றேன்னா, கல்வி நிறுவனங்கள்ல அவங்களுக்கு சலுகை கொடுத்துருக்கா இல்லையா? ஹஜ்ஜுக்கு போறதுக்கு பயணத்துக்கு அரசு நிதி உதவி கொடுக்குதா இல்லையா? அவங்களுக்கு அதாவது
சிறுபான்மையினர் இந்தியாவை போல சுதந்திரமாக வேற உலகத்துல எந்த நாட்டிலும் வாழல. நான் பல நாட்டுக்கு நீங்க சொல்ற அந்த சலுகைகள்லாம் ஏன் கொடுக்கப்படுது சார் அவங்களுக்கு? சரி, அது அடுத்த கேள்வி. இல்ல ஏன் கொடுக்கப்படுது? இல்ல கொடுக்கப்படுதுன்னு சொல்லும்போதே இல்ல கொடுக்கப்படுதுன்னு சொல்லும்போதே அது ஏன் அவர்களுக்கு கொடுக்கப்படுதுங்கறதையும் சேர்த்து சொல்லணும்.